வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். திரையுலகத்தில் எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது. தமிழ் திரையுலகத்தில் காலடி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு சிறந்த நடிகருக்கு என்ன தேவையோ அந்த ஒரு டேலண்ட்டை இருக்கக்கூடிய குறுகிய காலத்திலேயே அவர் வளர்த்துக்கிட்டாரு. அந்த ஒரு திறமைகளை வளர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களில் முக்கியமான ஒருத்தராக இருக்கார் நடிகர் சூர்யா அவர்கள். என்னதான் இவருடைய தந்தையார் நடிகராக இருந்தாலும் இவருடைய தம்பி நடிகராக இருந்தாலுமே இவர் தன்னைத்தானே மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வளர்த்துக்கிட்ட வரணும் சொல்லலாம். நடிகர் சூர்யா அவர்கள் நடிப்பையும் தாண்டி பல சமூக சேவைகளையுமே செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல விருதுகளையுமே வென்ற வரணும் சொல்லலாம். அப்படி என்ன விருதுகள் வாங்கியிருக்காரு, அவருடைய வாழ்க்கையோட பின்னணி என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் சூர்யா அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் பிறந்திருக்காரு. அவருடைய தந்தையார் ரொம்பவும் ஃபேமஸான நடிகரான சிவகுமார் அவர்கள். அவருடைய தாயார் பெயர் லக்ஷ்மி. சூர்யா அவர்கள் ஜூலை மாதம் 23ஆம் தேதி 1975 பிறந்திருக்காரு. சூர்யா அவர்களுடைய சகோதரர் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய கார்த்தி அவர்கள். அவருடைய தங்கை பிருந்தா. நடிகர் சூர்யா அவர்கள் தன்னோட ஸ்கூலிங் லைஃப்பை பத்மா சேஷாத்ரி பாலபவன் ஸ்கூல்லையும் செயின்ட் பீஸ்ட் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையுமே படிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து தன்னோட காலேஜ் லைஃப்பை பிகாம் டிகிரியை சென்னையில் உள்ள லயோலா காலேஜில் படிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி விஜய், விஷ்ணுவர்தன், மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா இவங்க எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்திருக்காங்க. என்னதான் அவருடைய தந்தை ரொம்பவும் ஃபேமஸாக இருந்தாலுமே நடிகருங்கிற எந்த ஒரு பெருமையும் எந்த ஒரு மமதையும் இல்லாத சிவகுமார் அவர்கள் தன்னோட பிள்ளைங்களையுமே அந்த மாதிரியே வளர்த்துருக்காருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நடிகர் சூர்யா அவர்களையுமே சொல்லலாம். நடிகர் சூர்யா அவர்களுடைய ஆம்பிஷன்கிறது ஆக்டர் ஆகணும் கிடையாதான். அவர் பிகாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல தொழிலதிபர் ஆகணுங்கிறது தான் அவருடைய ஆசையாம். அந்த ஒரு ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியிலையுமே வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. அதில் மாதம் 8000 ரூபாய் சம்பளத்துக்குமே ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதுமே தன்னுடைய தந்தை மிகப்பெரிய நடிகருங்கிறதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாராம். 6 months வரைக்கும் சூர்யா அவர்கள் வேலை பார்க்குறாரு. ஆனால் இயக்குனர் வசந்த் அவர்களுடைய கண்ணுக்கு படுறாரு நடிகர் சூர்யா அவர்கள். அப்போது தன்னுடைய படத்திற்கு அவர் ஆக்டராக நடிக்கணுங்கிறதையுமே கேட்டுக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் என்னதான் மறுத்தாலும் கடைசியில் அந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கவும் செய்கிறாரு சூர்யா அவர்கள். மூவியில் சைன் பண்ண காரணத்தினாலேயே அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த வேலையிலிருந்தும் லீவ் ஆகுறாரு சூர்யா. தமிழ் திரையுலகத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் அறிமுகமானது எந்த மூவிலன்னு பார்த்தோன்னா மணிரத்னம் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்லையும் இயக்குனர் வசந்த் அவர்களுடைய டைரக்ஷன்லையும் உருவான நேருக்கு நேர் திரைப்படம் மூலமாகத்தான். இந்த மூவி 1997 ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்போது கூட நடித்த நடிகர் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள். நேருக்கு நேர் படத்தை தொடர்ந்து பல படங்களுடைய வாய்ப்பும் கிடைக்கிது நடிகர் சூர்யா அவர்களுக்கு. அதன் வரிசைப்படி 1998 காதலே நிம்மதி, 1999 சந்திப்போமா, 1999 பெரியண்ணா, 1999 அதே வருஷத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், 2000 உயிரிலே கலந்தது, இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருப்பார். அதை தொடர்ந்து 2001 ஃப்ரெண்ட்ஸ்கிற படம் திரும்பவும் விஜய் அவர்கள் கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். இந்த ஒரு படத்திலேயே அவருடைய ஆக்டிங்கிறது ரொம்பவும் சிறப்பாகவும் இருந்திருக்கும். இந்த ஒரு படத்தையுமே அவருடைய திருப்பு முனையினே சொல்லலாம். அதை தொடர்ந்து நந்தா படமும் ரிலீஸ் ஆகுது. நந்தா மூவியில் ரொம்பவும் சிறப்பு முறையாக நடித்த காரணத்தினால தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டும் வாங்குறாரு. சாதாரண நடிகராக இருந்த சூர்யா அவர்களுக்கு ஒரு ஸ்டாராக மாறக்கூடிய ஒரு புது சான்ஸும் ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வெளியில் எல்லாருக்கும் பிடிச்ச நடிகராகவும் மாறுறாரு. அவற்றினை தொடர்ந்து 2002 உன்னை நினைத்து ஸ்ரீ மௌனம் பேசியதே, சிறந்த போலீஸ்காரராக 2003 ரிலீஸ் ஆன ஜிவிஎம் மூவியான காக்க காக்க, பிதாமகன், டபுள் ஆக்ஷனில் பேரழகன், 2004 ஆயுத எழுத்து, அதை தொடர்ந்து மாயாவி, கஜினி, 6, ஜூன் 6, ஜில்லுன்னு ஒரு காதல், வேல், 2008 ரிலீஸ் ஆன வாரணம் ஆயிரம், 2009 ரிலீஸ் ஆன அயன், ஆதவன், சிங்கம், ரத்த சரித்திரம், 7ஆம் அறிவு, மாற்றான், இந்த மாதிரி பல வெற்றி படங்களில் நடித்து அந்த படங்களை வெற்றியாக மாற்றி வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஹீரோக்கள் லிஸ்ட்டில் முன்னணி இடத்தையும் பிடிச்சிருக்காரு நடிகர் சூர்யா அவர்கள். நடிகர் சூர்யா அவர்கள் நந்தா படத்தை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையின் திருப்பு முனைன்னு பார்த்தோன்னா காக்க காக்க மூவி தான். அந்த படத்தில் ஃபைட் சீன்ஸும் சரி, லவ் சீன்ஸும் சரி ரொம்பவும் அழகாகவே காமிச்சிருப்பார். எந்த ஒரு திரை அனுபவமும் இல்லாமல் நடிகருக்குண்டான திறமையை தானாகவே வளர்த்துக்கிட்ட வரணும் சொல்லலாம்.
பல விமர்சனங்களை தாண்டி பல உருவகேலியை தாண்டி அனைத்தையும் உடைத்தெறிஞ்சு தன்னை வளர்த்துக்கிட்டு தன்னை செதுக்கினவரனும் சொல்லலாம். இந்த ஒரு காரணத்தினாலேயே ஒரு தலைச்சிறந்த நடிகராகவுமே நம்ம அவரை சொல்லலாம். இவ்வளவு படங்களை தொடர்ந்து வாரணமாயிரம் படத்திற்காக 6 பேக்கும் வைக்கிறாரு சூர்யா அவர்கள். அந்த ஒரு 6 பேக்காக எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் இல்லாமல் ப்ராப்பர் எக்ஸசைஸில் கொண்டு வந்தவரனும் சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்த அந்த நிலையில் வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஹீரோக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருந்திருக்காரு. அந்த ஒரு 6 பேக் சிஸ்டத்தை இன்ட்ரொடக்ஷன் பண்ணவரனும் சொல்லலாம். நடிகர் சூர்யா அவர்கள் பல படங்களில் ஹீரோவாக தாண்டி கெஸ்ட் ரோலும் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த வகையில் 2010 வருஷம் மன்மதன் அன்பு, 2011 வருஷம் கோ, 2011 வருஷம் அவன் இவன், இந்த படங்களில் கெஸ்ட் ரோலும் ரொம்ப அழகாகவே எடுத்து காமிச்சிருப்பார். நடிகர் சூர்யா அவர்கள் தன்னோட சினிமா லைஃப்பில் பீக்கில் இருந்த நிலையிலுமே நிகழ்ச்சி தொகுப்பாளராகவுமே உருவெடுக்கிறாரு. அந்த வகையில் ஜனவரி மாதம் 2012 வருஷத்தில் ஸ்டார் விஜயில் ரிலீஸ் ஆன ஒரு கேம் ஷோ, அதுதான் நீங்களும் எல்லாம் ஒரு கோடி. அந்த ரிலீஸ்க்கு அடுத்ததாக February 27 2012 வருஷத்தில் தொடங்கி ஜூலை மாதம் 2012 வருஷம் வரைக்கும் அந்த ஒரு ஷோவை ரொம்பவும் வெற்றிகரமான முறையிலேயே நடத்தி கொண்டு போனவரனும் சொல்லலாம். அந்த ஒரு ஷோ மூலமாகவே அவருக்கு இருந்த சினிமா ரசிகர்களையும் தாண்டி இன்னும் அதிகமாகவும் தொடங்குறாங்க. அந்த ஒரு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடிங்கிற கேம் ஷோவில் அவருடைய தொகுத்து வழங்கின முறைங்கிறது இன்னைக்கு வரைக்குமே பேசப்படுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த விளம்பரங்கள்னு பார்த்தோன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஏர்செல், சன்ஃபீஸ்ட், சரவணா ஸ்டோர்ஸ், பாரதி சிமெண்ட்ஸ், இமாமி நவரத்னா, நெஸ்கஃபே, க்ளோஸ்அப் டூத் பேஸ்ட், ஜண்டுபாம், மலபார் கோல்ட், இந்த மாதிரி பல விளம்பரங்கள்லையுமே நடிச்சிருக்காரு. சூர்யா அவர்கள் லவ் மேரேஜிலும் தெரியும். அவருடைய மனைவி ஜோதிகானும் எல்லாருக்கும் தெரியும். பூவெல்லாம் கேட்டுப்பார், உயிரிலை கலந்தது, காக்க காக்க, பேரழகன், மாயாவி, ஜூன் ஆர், ஜில்லுன்னு ஒரு காதல், பல படங்களில் நடிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளார லவ்வும் வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலேயே வீட்டில் சம்மதம் கேட்டு அந்த சம்மதத்திற்காக வெயிட் பண்ணி பல படங்கள் நடித்து பல வருடங்கள் கழித்து திருமணம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சூர்யா அவர்களுக்கும் ஜோதிகா அவர்களுக்கும் 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2006 வருஷம் திருமணம் நடந்திருக்கு. அவங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. 2007 வருஷம் தியாங்கிற மகளும் பிறந்திருக்காங்க. 2010 வருஷம் தேவ்ங்கிற மகனும் பிறந்திருக்காரு. நடிகர் சூர்யா அவர்கள் சினிமா லைன்லையும் ஃபேமிலி லைன்லையும் மட்டும் ஹீரோ கிடையாது, பொது சேவையிலையுமே மிகப்பெரிய ஹீரோவாக இருக்காரு. அந்த வகையில் எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் அகரம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி பொது நலனுக்காக பாதியிலே பள்ளி படிப்பை நிப்பாட்டின ஏழை குழந்தைகளுக்கு பல வகையில் கல்வி முறையில் உதவி பண்ணிக்கிட்டு வராரு. காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. இது போல் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அந்த ஒரு கல்வி செல்வத்தை பெற்று பயனடைஞ்சும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் புலிகளை காக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தையுமே மேற்கொண்டிருக்காரு. அதை தொடர்ந்து காச நோயால் பாதிக்கப்பட்ட பல நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சையுமே வழங்கிக்கிட்டு வராரு. இந்த ஒரு காரணத்தினாலேயே சூர்யா அவர்கள் மக்களுடைய மனசில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவே இடம் பிடிச்சிருக்காரு. இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி அவருடைய நடிப்பிற்காகவும் அவருடைய திறமைக்காகவும் பல விருதுகளை வென்றிருக்காரு. 2003 வருஷம் ITFAங்கிற விருதை காக்க காக்க படத்துக்காக வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து அதே 2003 வருஷத்தில் ரிலீஸ் ஆன பிதாமகன் படத்தில் சிறந்த துணை நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 2004 வருஷம் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு பேரழகன் படத்துக்காக வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 2008 வருஷத்தில் ரிலீஸ் ஆன வாரணமாயிரம் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு, விஜய் அவார்டு, அந்த ஒரு வருஷத்திற்கான ஸ்டைலிஷ் யூத் ஐகான் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து அதே மூவிக்காக சவுத் ஸ்கோப் அவார்டும் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 2009 வருஷம் ரிலீஸ் ஆன அயன் ஆதவன் மூவிஸ்க்காக என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அவார்டை அறிவித்து விஜய் அவார்ட்ஸ் விருதுகளை வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக 2010 வருஷத்துலையுமே சிங்கம் படத்துக்காக பிக் FM, அது மட்டும் இல்லாமல் விஜய் அவார்ட்ஸில் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயருங்கிற அவார்ட்ஸையுமே வின் பண்ணியிருக்காரு. அடுத்து 2012 வருஷம் சிறந்த நடிகருக்கான சினிமா விருதை மாற்றான் படத்துக்காக வென்றிருக்காரு. இதை தொடர்ந்து பல அவார்ட்ஸையுமே வின் பண்ணியிருக்காரு. என்னதான் மிகச்சிறந்த நடிகரோட மகனாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காரு சிவகுமார் அவர்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா மிகப்பெரிய அளவில் சூர்யா அவர்களும் இருக்காரு. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டதில் மிகப்பெரிய முக்கிய உதாரணமாகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட சூர்யா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சூர்யா அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவருடைய மூவிஸ் என்ன பிடிக்குன்றதையும் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.